உயிரியல் பாடம் ஆசிரியராக சேவையாற்றிய நான் மீண்டும் இதே பாடசாலை இன்று பேசுவதற்கு வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். நான் படிக்கும் காலங்களில் ரோல் மாடலாக நான் நினைப்பது எங்கள் ஊரை சேர்ந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் அல்ஹாஜ் அமீன் அவர்களே. அவர் பேசும் ஒவ்வொரு பேச்சுக்களையும் வீட்டில் வந்து நான் பேசுவேன். அது ரேடியோவாக இருக்கலாம் அல்லது எங்கள் ஊரில் உள்ள நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். அவர் முன்னிலையில் பேச கிடைத்ததற்கும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்கின்றேன். ஊடகம் எனும் போது எனது கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிறிய அனுபவத்தோடு இந்த பேச்சை ஆரம்பிக்கின்றேன். அரநாயக்க பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளராக நான் கடமையாற்றிக் கொண்டிருந்த பொழுது இலங்கையில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். அதன் போது 24 கேம்ப்ஸ் நடத்தி கொண்டிருந்த வேளையில் ஊடகவியலாளர்கள் எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் உண்மைக்கு புறம்பான செய்திகளையே பதிவிட்டு வந்தனர். ஒரு முறை அந்த ஊடகவியலாளர்களை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் கேள்வி கேட்டேன், ஏன் இவ்வாறு உண்மைக்கு புறம்பான தகவல்களை போடுகின்றீர்கள் என்று. அவர் கூறிய ஒரே ஒரு சொல், ஹாட் நியூஸ் அல்லது பிரேக்கிங் நியூஸ், அதை போட்டால் தான் எங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். இல்லாத தகவல். ஆகவே இந்த ஊடகம் என்பது நன்மை தீமை இரண்டையும் தரக்கூடியது. பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளவர்கள் பணத்திற்காக அதை செய்தாலும் இன்று பல உபதேசங்களை பெற்ற நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் சேவையாற்றுவீர்கள் என்று நம்புகின்றேன். இங்கு ஓதப்பட்ட அந்த குர்ஆன் வசனத்திலும் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர்கள் தக்வாதாரிகள் என்று அந்த மாணவிகள் கூறி சென்றார்கள். ஆகவே நாங்கள் அனைவரும் தக்வாவோடு இயன்ற வரையில் சேவைகளை செய்வோம் என்று ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். நான் எங்கு சென்றாலும் கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம், இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் சனத்தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அன்னளவா நாங்கள் 10% என்று கூறுகின்றோம். ஆனால் எந்த தொழில்துறை அல்லது எந்த துறை எடுத்தாலும் அதில் முஸ்லிம்கள் 10% இல்லை. ஆகவே உங்கள் முன்னிலையில் இருக்கின்ற கடமைப்பாடு என்ன என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நான் நினைக்கின்றேன், நாம் அனைவரும் மரணித்ததன் பின்னால் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டதன் பின்புதான் சொர்க்கம் அல்லது நரகம். நாங்கள் சிறிய காலத்தில் குர்ஆன் மதரசா செல்லும் போது படித்த ஞாபகம், தொழுகை, நோன்பு மற்றும் கடமைகளை நிச்சயமாக கேள்விகளாக கேட்கப்படுவது சம்பந்தமாக. ஆனால் நான் நினைக்கின்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு அருளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அறிவாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது இவை எல்லாம் சேர்ந்ததாகவும் இருக்கலாம். தனக்கு தரப்பட்ட அந்த அருளை எந்த வகையில் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பயனுள்ள வகையில் செலவழித்துள்ளீர்கள் என்று கேட்கப்படாத வரையில் சொர்க்கம் நரகம் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே தொழுகை, நோன்பு போன்ற கடமைகளை போன்று ஒவ்வொருத்தருக்கும் தரப்பட்டுள்ள அந்த அருள் எங்களிடம் கேட்கப்படும். எனவே நான் கூறியது போன்று எந்த துறையிலும் முஸ்லிம் சதவீதம் இல்லாத இந்த நேரத்தில் நான் அறிந்த வகையில் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளில் மாத்திரம் 17% முஸ்லிம்கள் உள்ளனர். 10 விட கூடுதல் மற்ற எந்த துறையிலும் இல்லை. எனவே எங்கள் எல்லோரும் எதிர்காலத்திற்கான சவால் முன்னே இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களாக இருக்கலாம், ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், இதை சற்று எதிர்கால சந்ததியினருக்கு ஞாபகமூட்டுங்கள் என அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். நாம்
எங்கிருந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் ஒரு முஸ்லீமாக இந்த நாட்டுக்கான சேவையை செய்வது மிக முக்கியமான ஒன்றாகும். பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியில் வேலை செய் போதும் அதே நிலையை ஏற்படுத்த வேண்டும். 2 கிழமைகளுக்கு முன்னால் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்தில் பணிப்பாளராக சேவை பாரம் எடுப்பதற்கு முன்னால் சுமார் இலங்கை நிர்வாக சேவையில் 19 கால வருட அனுபவத்தை கொண்ட நான் பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியிலே தான் வேலை செய்தேன், சேவை செய்தேன். நாம் செய்யும் ஒவ்வொரு தவறும் குறித்த நபரை குறிக்காது, சமூகத்தை குறிக்கும். எங்கள் சமூகத்துக்கு ஒரு விசேட பெயர் சொல்லி அழைப்பார்கள். அந்த பெயரை கூறி இவர்கள் எல்லோரும் இப்படித்தான் என்று சொல்ல முற்படுவதுண்டு. எனவே மிகவும் கரிசனையாக இஸ்லாம் கூறியவற்றை மிக நுணுக்கமாக கடைபிடித்து செயலாற்ற வேண்டிய ஒரு நிலை. நான் இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இங்குள்ள இந்த மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தின் முக்கிய பங்காளிகள். உங்களுக்கு உங்கள் பெற்றோர் அவர்கள் சாப்பிடுவதற்கு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு கல்விக்காக மற்றும் எல்லா செலவினங்களையும் தனது கஷ்டங்களை கூறாமல் உங்களை வளர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றனர். அவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, ஒரு சிறந்த பிரஜையாக, ஒரு சிறந்த மனிதனாக நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யும். அநேகமான பெற்றோர் தம் மக்கள் குழந்தைகள் தொழில் செய்வதற்காக கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் உண்மை அதுவல்ல. நாம் கற்ற கல்வியினூடாக தொழில் செய்யும் பாக்கியம் கிடைத்தால் அது மிக சிறந்தது. ஆனால் உலகத்தில் வாழ்வதற்கு கல்வி மிக முக்கியம். எனவே பெற்றோரின் ஆசை உங்களை சிறந்த ஒரு பிரஜையாக பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி வைப்பீர்கள் என்ற ஆசையுடன் உங்கள் அனைவரும் எதிர்காலம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த வண்ணம் எனது இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வான்மறை தந்த இறையோனே கலையமாதா அஸ்ஹர். நடைபெறுகின்றது. இந்த வைபவத்துக்கு பிரதம முகமது சுஹாத் அம்மார், அந்த சான்றிதழ்களை வழங்கி வைக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் சிரேஷ்ட உப தலைவர் கலாபூஷணர் எம் நிலாம் அவர்களுக்கு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் அமைச்சர், பொதுச் செயலாளர், அனைத்து முஸ்லிம் மீடியா போரம் நடத்தும் 73வது எதிர்பார்க்கின்றோம். மாவனல்லை பிரதேசத்தில் 21 பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகள் காணப்படுகின்றது. அந்த 21 பாடசாலைகளிலும் 6 பாடசாலைகளில் உயர்தர பிரிவு காணப்படுகின்றது. அந்த உயர்தர பிரிவு காணப்படுகின்ற பாடசாலையில் மீடியா கற்கைகள் என்ற பாடத்தை கற்பிக்கின்ற ஒரே பாடசாலை அல்-அஸர் கல்லூரி. சென்ற வருஷம் GC A-level பரீட்சையில் அந்த பாடத்துக்கு தோற்றி ஏற்றியை பெற்று எமது பாடசாலை இருந்த மாணவன் லோ ஃபேக்கல்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்றும் இந்த வருடமும் 3 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருக்கின்றார்கள். அடுத்தது 2023ஆம் ஆண்டு பரீட்சை எழுதக்கூடிய நிறைய மாணவர்கள் எமது ஊழியர்கள் பாடத்தை
கற்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய இந்த மாணவர்களுக்கான வழிகாட்டலும் மேலதிக செயற்பாடுகள் செயலமர்களும் எமக்கு தேவைப்படுகின்றன என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் எமது பாடசாலையின் தேவை கருதி இன்று ஏற்பாடு செய்தது போல தொடர்ச்சியாக எமது தேவைக்கு உதவ வேண்டும் என நான் உங்களிடம் எதிர்பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தேன். எங்களுடைய கல்கஸ்பட்டிய கிராமத்தின் வளர்ச்சியில் நாங்கள் படிக்கும்போது ஆசிரியராக பள்ளி பரிபாலன சபையின் முக்கியஸ்தராக ஏனைய பொது அமைப்புகளின் முக்கியஸ்தராக பணியாற்றிய பிரதானாவுடைய தந்தை MJF Riswana, MT Fatima Siana, அவசரமாக வரவும். Mr. M.I. Mohammed Arshad, PMF Najila, M.I. Shakila Begum, M.M. Ramzan, M.N. Mohammed Mehlan, M. Mohammed ஷவுகி அவசரமாக வரவும். பிரதம அதிதி மற்றும் அதிபர் ஆகியோரின் கரங்களால் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. உசாமா இக்பால், அஷ்ரஃப் அமீர், முகமது அஸ்கான், Ashraff.A.Samad, M.F. Fatima Fahriya, Wazima Amir, Azhar Muhammad Sarfan, M.S. Muhammad Samir, Fazli Ahmad Zayyan, Hana Nizam, MFM Mushab, Azhar Nisar, சின்ன வழங்கி வைக்கப்பட இருக்கிறது.